அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம்பல தரும் தமிழ்ப்பா, சுகம்பல தரும் தமிழ்ப்பா, சுவையோடு கவிதைகள் தா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. எல்லாம் அல்ல இறையருள் சிறப்பினை வேண்டி நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் நாலாபுறம் உள்ள செய்திகளை சுட சுட தருகின்ற மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த அருமையான பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீட்டிருக்கின்ற சிம்மாசனத்தில் அமர்ந்த சிங்கமே, சேதாரம் இல்லாத தங்கமே, கண்ணாடி இல்லாத கலாமே, கருத்து போகாத முலாமே, சூரியனின் சீதனமே, சுந்தர தமிழ் வாகனமே, கண்மூடி பழக்கங்கள் மண்மூடி போகச் செய்வது உங்கள் விந்தை, கண்மூடி பழக்கங்கள் மண்மூடி போகச் செய்வது உங்கள் விந்தை, இரவெல்லாம் கண் விழித்து தீர்ப்பு சொல்வதிலே நீங்கள் ஒரு ஆந்தை. அந்த உட்காருமா விந்தைன்னு வீரா போக ஆந்தைன்னு அடியில் போயிட்டு சற்றே சரிந்த பார்வை ராயல், சைடில் இருந்து பார்த்தால் அண்ணன் சரத்குமார் சாயல். என்ன சொல்றீங்க? உண்மைதானா? கொஞ்சம் தமிழின் திறம், நீங்கள் கொக்கோ கோலா நிறம். இந்த பட்டிமன்ற உலகத்திலேயே தேர்தலே நடத்தப்படாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நீங்கள். உங்களுக்கு சட்டமன்றங்கள் கிடையாது, தினமும் பட்டிமன்றங்கள் உண்டு, அதில் நாங்களும் உண்டு. அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பிறக்கும் தை நமக்கெல்லாம் நலத்தை வளத்தை இன்பத்தை ஆரோக்கியத்தை தரட்டும் என்று எல்லாம் வல்ல இறையருள் சிறப்பினை வேண்டி இந்த பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கின்றேன். இன்றைய நன்னாளில் அருமையான ஒரு தலைப்பு. சூப்பர். பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடுவது ஆண்களா பெண்களா? இவ்வளவுதான். அவ்வளவுதானே? இதுக்கு ஏன் அந்த 3 வாரம் அந்த பேச்சு பேசிட்டு போயிருக்காங்க? பூரா அந்த ஊனாளுங்க. முதல்ல எங்க ரவிக்குமார் அண்ணன் வந்து இந்த பண்டிகை வந்து மாட்டு பொங்கல்னு ஒண்ணு இருக்கு, அதை கொண்டாடுறது அவங்களாம். ஏன்னா அவங்க மாடு மாதிரி உழைக்கிறாங்க, அதனால மாட்டு பொங்கல் அவங்க தான் கொண்டாடணும் இல்லையா? காளையை வளர்த்தது யார் அப்படின்னு கேட்டார். காளையை அடக்குனது நீங்க, அந்த காளையை வளர்த்து கொடுத்தது நாங்க நடுவர் அவர்களே. அருமை. அஞ்சாத சிங்கம் போலே வீரம் உள்ளவனாம், யானை வந்தாலும் பந்தாடி ஜெயிக்க வல்லவனாம், அந்த முண்டாசு காரன் கொஞ்சம் முன்கோபியாம், ஆனாலும் பெண் என்றால் அவன் அஞ்சி கெஞ்சி நிற்பானாம். சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சிந்தை உடுத்தி மயிலாட வந்தாலாம். அதனால தான் கண்ணதாசன் சொன்னாரு, கோழைக்கு வீரத்தை கொடுப்பவள் பெண்தான், கொய்யா கனி போல் இனிப்பவளும் பெண்தான் அப்படின்னார். என்ன சொன்னார் நடுவர்களே? இன்னைக்கு ஆதவனுக்கு நாம வந்து பொங்கல் வைக்கிறோம் இல்லையா? அந்த சூரியனை கூட கண்ணதாசன் தாயின்னு தான் சொல்றார். ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கும் தருவாய் போற்றி. ஏன் தாயினி சொல்றார் தெரியுமா? தூரத்தே நெருப்பே வைத்து அதன் சாரத்தை மட்டும் தருகின்ற ஆதவன் அவன்தான் தாய் என்று சொல்கிறான் என்று சொன்னால் ஆதவன் கூட தந்தை கிடையாது. என்ன ஒரு பேச்சுங்க வந்து எங்க அண்ணன் வந்த உடனே என்ன ஒரு நாங்க தான் கொடுத்து வாழ்றோம், நாங்க தான் கொடுத்து வாழ்றோம்னு சொன்னீங்களே, உங்களை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்ததே தாய் என்கின்ற பெண் தான் என்பதனை மறந்து விடாது. என்ன அந்த செருப்பு வாங்கி அவரவே அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னங்க ஒரு பேச்சு? சிங்கத்தை பெத்ததே சந்தோஷம் சொன்னாரே, இந்த சிங்கத்துல ஆண் சிங்கம் சோம்பேறி சிங்கம், பெண் சிங்கம் தான் இறை தேடி கொடுக்கின்ற சிங்கம். நடுவர்களே, என்ன சிங்கம் வேண்டி கிடக்கு உங்களுக்கு? நம்ம பசங்கள்லாம் எப்படி கொண்டாடுறாங்க, அது உண்மையான மகிழ்ச்சியாங்க. ஒரு பையன் நீளமா முடிய வளர்த்திருக்கான் நடுவர்களே, காதுல வேற உங்களை மாதிரி கம்மல் போட்டிருக்கான். அம்மா கூப்பிட்டாங்க, நான் கம்மல் போட்டிருந்தா அவன் ரஜினி போட்டு போக வேண்டியானா? கம்மல். ஓஹோ. காதுல வேற தோடு போட்டிருக்கான், முடிய நீளமா வளர்த்திருக்கான். அம்மா கூப்பிட்டாங்க, எரும மாடு
முடிய நீளமா வளர்க்காத, காதுல தோடு போடாதன்னா கேக்குறியாடா? ஏம்மான்னு கேட்டான். உங்க அக்காவை பொண்ணு பார்க்க வந்தவங்க ஒன்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கடா. உண்மையிலே இந்த கடுக்கான கல்டன் மேடம். அன்னைக்கு பிளைட்ல உட்காந்துருக்கேன், பின்னாடி இருந்து ஒரு ஆளு எக்ஸ்கியூஸ் மேடம் அப்படின்டா. சார் முத்து சார் நீங்களா அப்படின்னு. ஓ இங்கிட்டு வந்து பேசுறா அப்படின்னு. ஏங்க பெண் குழந்தைகள் சிரிச்சா கூட எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பெண் சிரிச்சாலும் அழகு, சிரிக்க வைத்தாலும் அழகு நடுவர் அவர்களே. அதானே. ஆனா உங்களை சொன்ன மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களே. குங்கும பூ போல் சிரிக்கிறாள், இன்ப கோட்டைக்குள் என்னை அழைக்கிறாள். கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி செய்த உருவமடா. அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா. நாளைக்கு ஒரு பாட்டு போட்டிருக்கேங்க 2 பேருக்கும். அதுக்கு ஒரு ரிஹர்சல் வேற ஒன்று. ஆனா நடுவர் அவர்களே, கண்டிப்பா பொங்கல் பண்டிகையில நாங்க தான் மகிழ்ச்சியா இருக்கோம். அப்படியா? பெண்கள் தான் மகிழ்ச்சியா இருக்கும். எப்படி? பொங்கல் வைக்கும் போது நாங்க மகிழ்ச்சியா இருக்கோம்னா எப்படின்னா, பொங்கல் வைக்க மஞ்சள்ல ஏடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி, இந்த புஞ்சையும் நஞ்சையும் அந்த பூமியும் சாமியும் இனி நம்கச்சி நம்கச்சி நம்கச்சி, பூ பூக்கும் மாசம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் பூவாசம். அப்போ பொங்கல் வைக்க மஞ்சள எடு தங்கச்சி தங்கச்சி, தம்பி இல்ல தங்கச்சி. டிசம்பர் மாதத்துக்கும் ஜனவரி மாதத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னங்க மேடம்? சொல்லட்டுமா? சொல்லுங்க. வேணாம்டா விடா போறீங்க. மழையில வெள்ளம் பொங்கி வந்தா அது டிசம்பர் மாசம். ஓ. ஒலையில வெள்ளம் பொங்கி வந்தா அதுதான் ஜனவரி மாசம். எந்த பண்டிகை வந்தாலும் தமிழன் ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு பண்டிகையை கொண்டாடுறான். சித்திரை விசு, வைகாசி விசாகம், ஆனி திருமஞ்சனம், ஆடி அமாவாசை, ஆவணி விநாயகர் சதுர்த்தி, புரட்டாசியில நவராத்திரி, ஐப்பசியில தீபாவளி, கார்த்திகையில கார்த்திகை தீபம், மார்கழியில பாவை நோன்பு, தை மாசத்துல பொங்கல், மாசி மகம், பங்குனி உத்திரம் என்று மாதம் தோறும் விழாக்கள் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், இந்த பண்டிகைகளை எல்லாம் முழுமையாக கொண்டாடுவது பெண்கள் தான். ஆண்களுக்கு ஒரு சில பண்டிகைகள் மட்டும்தான் மகிழ்ச்சி. எந்த பண்டிகை தெரியுமா? ஒன்று ஜனவரி 1, குடிச்சிக்கிட்டு கொண்டாடுற ஜனவரி 1. நாங்க குளிச்சுக்கிட்டு கொண்டாடுற சித்திரை 1 கொண்டாடுவோம் நடுவர் அவர்களே. அழகான பையன் மத்தியா. அன்னைக்கு லைட்டே இல்லாம லைட்டு போடாமலே வாழ்ந்துருக்கான் பூரா. அன்னைக்கு பேச்ச பார்த்தீங்களா? ஒரு ஆளும் கரண்ட் கம்பத்தில் படித்தேன், தெரு விளக்கில் படித்தேன், அறிக்கை லைட்டில் படித்தேன். நான் கேட்குறேன், பகல் எங்கே தான் போனீங்க? திடீர்னு பயங்கரமான கேள்வி கேட்டு போடுவேன். ஒரு சில பண்டிகைகளை இந்த ஆண்கள் கொண்டாடுகிறார்கள் சொன்னோம்ல, இன்னொரு பண்டிகையை இந்த ஆண்கள் சிறப்பாக கொண்டாடுவார்கள். எப்படி? எந்த பண்டிகை தெரியுமா? காதலர் தினம். எல்லாம் ஒண்ணுதான். ஒரு சில பண்டிகைகளை மட்டும்தான் இந்த ஆண்கள் கொண்டாடுகிறார்கள். ஆனால் நம்முடைய தமிழர்கள் கொண்டாடுகின்ற அனைத்து பண்டிகைகளையும் மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக கொண்டாடுபவர்கள் எங்களுடைய பெண்களே என்று கூறி மறுபடியும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.